ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துநாயக்கம்பட்டியில் 50 ருபீஸ்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு ப்ளஸ் 5 டைப் ஆஃப் நான்வெஜ் ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமலூர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் முத்துநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் அந்த இன்சுவை உணவகம்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ரொம்ப கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 150 ருபீஸ்க்கு தரமாக யாருமே இப்படி ஒரு நான்வெஜ் காம்போ கொடுக்க முடியாது, செம்மையாக இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் யூடியூப் அங்கே போய் ரிவ்யூ பண்ணுறாங்களோ ஃபுட் வ்ளாகர்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் அப்படியே பிரமிக்கிற மாதிரி அந்த நான்வெஜ் அந்த வைக்கிற டிஷ்ஷஸாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு பர்சனலாக ஒருத்தர் போய் நீங்கள் உங்கள் சொந்த காசில் சாப்பிட்றீங்க, கடையை பற்றி எதுவும் பேசாத சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் போகிறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு சரியான ஏமாற்றம் தான். அங்கே கிட்டத்தட்ட 150க்கு 10 டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ் ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபுல்லாக சிக்கன், எதுவுமே வராது, சிக்கன் மட்டும்தான். அப்புறம் கொஞ்சோண்டு அந்த கருவாடு கொடுக்குறாங்க, அது சுத்தமாக க்ளீனே பண்ணலை, அப்படியே நர சுத்தமாக க்ளீனே ஆகாமல் க்ளீன் பண்ணாமல் அந்த எக்கு கூட ஒழுங்காக உரிக்கலை, அந்த எக்கில் அந்த தோல் கூட உரிக்கலை. ரொம்ப டர்ட்டி பிளேஸ், டர்ட்டி ஏரியா. தயவுசெய்து நீங்கள் ஃபுட் வ்ளாகர்ஸ் தானே, ஆம்பியன்ஸ் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படி இருக்க வேண்டாம், பட்டு மோரார்லஸ் அந்த பிளேஸாவது கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்ல. சாப்பிட்ற இடங்க எப்படிங்க இருக்கணும், 4-5 நாய் அங்கேயே வந்து சாப்பிடுது, பூனை இதெல்லாம் இருக்குது. நமக்கும் பரிமாறுறவங்களும் யாரும் நல்லா பேசலை, ரொம்ப இரிட்டேட்டபுளாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே இரிட்டேட் ஆகுது. இதை எடுத்துக்கோங்க, எத்தனை தடவை சொல்கிறது அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரைஸோ இல்லை ரசமோ கேட்டீங்க, அவங்க அகைன் கேட்கும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும். உண்மையிலேயே செம்ம கஷ்டமாக இருந்ததுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்தெல்லாம் காசுக்காக தயவுசெய்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, உண்மையை சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபேக்காக யாரும் எதையும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஃபேக்காக இருக்கிற தயவுசெய்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, யாரும் ஏமாற மாட்டாங்க ப்ளீஸ்.